ஹாய் 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 எக்ஸிட் போல்ஸ் பற்றி நேற்று வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி என்னன்னா, எக்ஸிட் போல்ஸ் வந்து 3 days ஆக போகுது. நேற்று இன்னைக்கு டோட்டலாக அந்த ஆக்ஸ் மை இந்தியா வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாகவே மாறி போச்சு. அவங்க தான் விஜய் வந்து அடுத்த கொண்டு போயிட்டாங்க. அட ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, இது டோட்டல் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு பெரிய ஷாக். அப்படியே பயந்து நிற்கிறாங்க எல்லாருமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய கம்பெனிஸ் வந்து அந்த பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரவி ஐபிஎஸ் சார்னு சொல்லி ஒருத்தர் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா 41% கொடுத்துருக்காரு. அவரும் சர்வே எடுத்திருக்காரு போலீஸ் அவங்களுடைய சர்க்கிளில் வச்சுட்டு. டோட்டலாகவே தலைகள் ஆயிடுச்சு. இப்போது டிஎம்கே சைட்லேருந்து பால் வந்து இப்போ தாவேக்க பக்கம் போயிடுச்சு. பயங்கர ஷாக்கிங்கில் இருக்காங்க எல்லோரும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது இன்றைக்கி நைட் யாரும் தூங்க மாட்டாங்க. அப்படி தான் போயிட்டுருக்குது அரசியலில். எப்படி தலைகளை ஒருத்தன் சென்ட்ரலேருந்து ஒரே ஒரு மீடியா டோட்டல் எல்லாத்தையுமே கொலாஸ் பண்ணிட்டாங்க. பட் இது நடந்துருச்சுன்னு வைங்களேன், அவங்க அந்த சென்ட்ரல் பண்ண இப்போ லோக்கலில் இருக்க எல்லாருமே எடுத்த சர்வே வந்து டோட்டலாக யாரும் நம்ப மாட்டாங்க. இனிமேல் ஃப்யூச்சர்லேயும் நம்ப மாட்டாங்க நடந்துருச்சுன்னா. ஸோ அதுதான் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்படி இதில் வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நாம் தமிழர் ரொம்ப 15 வருஷமாக போராடுறாரு, நல்லா தான் பண்ணுறாரு. பட் அது கீழ் கிரேடில் இருக்கிற ஒரு சிலர் பண்ணுற அந்த பிரச்சனைனால அவங்களோட ஓட் சதவீதம் இன்றைக்கி 2% போயிடும் நினைக்கிறேன். டோட்டலாக விஜய் வந்து இவங்களோட ஓட் பேங்க் டோட்டலாகவே 0 பண்ணி விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். டோட்டலாக அவங்க பக்கம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களோட ஆட்டிடியூடும் சரியில்லை. ராஜா பேரனுங்கிற ஒரு இப்போ வந்து அவர் வேட்பாளராக நிப்பாட்டி இருக்கிறாங்க, எங்கேன்னு தெரில. பட் அது தேனி மாவட்டம்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே நான் அதனால் நல்லா அவர் வீடியோஸ் பார்ப்பேன். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சரு சூப்பராக பண்ணுவார். எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஃபிட்னஸ் இஸ் வெரி ஃபிட்னஸ் என்தூசியாஸ்டிக். ஸோ எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நாம் தமிழர் மேடையில் பார்த்த உடனே எனக்கு ஒரு பயமாயிருச்சு, தப்பான இடத்துல இருக்காரோ அப்படின்னு. இன்றைக்கி வந்து அந்த நான் நினச்சது நடந்துருச்சு. நெல்சன்னு சொல்லி ஒரு ஜென்சி பாலிடிக்ஸ்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. அது நெல்சன் ஒருத்தர் தம்பி நடத்துகிறார். சின்ன பையன்தான். பக்காவாக எல்லா எவிடன்ஸும் வச்சுருப்பார். லாயரு அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவார் எல்லாத்தையுமே. பாலிட்டிக்ஸ்னால் பாலிட்டிக்ஸு பர்ஃபெக்ட் பாலிட்டிக்ஸ். எந்த கட்சியாக இருந்தாலும் கிழிச்சு தொங்க விட்ருவாப்புல. நாம் தமிழருக்கும் அவருக்கும் 2 நாளாக ஒரு 1 வீக்காக அவர் மோதல் போயிட்டே இருக்குது. அவரை வேணும்கிட்ட சீண்டி அவங்க அப்பா அம்மாவை குறைவாக பேசி அதுக்கான எவிடன்ஸ்லாம் எடுத்து தூக்கி போட்ட உடனே டென்ஷன் ஆகிட்டாங்க எல்லோரும். ராஜா பேரன்னே ஏதோ டெகர் பண்ணியிருக்காரு அவர். ஏன்னா இவர் யூஸ் பண்ண அந்த ஏதோ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஏதோ நேச்சர்னு அவர் சொல்கிறாரு. பட் அது இது ஏதோ அவர் தப்பாக சொல்லி தரமாட்டிருக்கு. அந்த வீடியோ நான் பார்க்கல. பட் அது சொல்லியிருக்கார் போல். இன்றைக்கி அது சாட்டை தருமருனோட இஷ்யூவில் வந்து இவர் உள்ளே போய் அவர் அடிக்க போய் வெட்டுவேன் கொள்ளுவேன்னு சொல்லி அருவாள் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. இது வந்து நாம் தமிழரோட ஃப்யூச்சரை வந்து டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அது 0லேருந்து அந்த கட்சி காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு 90% இருக்குது, 90% இருக்குது. இன்றைக்கி டிவியில் தான் எக்ஸிட் போலில் தான் அந்த நேம் இல்லாமல் போச்சு. நாளைக்கு கட்சி இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். இது ரொம்ப ஒர்ஸ்டாக. நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். ஒருத்தர் ஏதோ ஒரு ஃபுட் ஃபார்வர்டு ஒரு ப்ரூஃபோடு வைக்கிறாருன்னா அது தப்பு ரைட்டு. நீங்கள் லீகலாக தான் ப்ரூஃப் பண்ணணும். வீட்டுக்கே போய் அவர் அடிக்கிறது, அவங்க அப்பாவை அடிக்கிறது, அவங்க அம்மா அடிக்கிறது வீடியோலாம் பயங்கர வைரலாக இருக்குது. டோட்டலி ராங்க. தப்பு, ரொம்ப தப்பு அது. அப்புறம் இப்படி இருந்தால் அவங்க எக்ஸிட் போலில் எப்படி அடுத்த கட்சியில் 8% இருந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும்? ஜனங்க எப்படி நம்புவாங்க? சரி, ஓகே, நம்மளுக்கு அது வேண்டாம். நம்ம எக்ஸிட் போல் நாளைக்கு வருது. ஸோ நம்ம இந்த எக்ஸிட் போலோட ரிசல்ட் வந்து நாளைக்கு நம்ம கிராஸ் செக் பண்ணுவோம். ஒரிஜினல் ரிசல்ட்ஸ் நாளைக்கு வருது. ஒரிஜினல் ரிசல்ட்ஸ் நாளைக்கு வருது. ஸோ எக்ஸிட் போல்ஸு ஒரிஜினல் ரிசல்ட்டும் வச்சு கம்பேர் பண்ணி ஸோ யார் கரெக்டாக கொடுத்துருக்காங்கிறத நம்ம செக் பண்ணி சொல்லலாம்.